இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே இன்னொரு விதமான பாடு பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பாடு அனுபவிக்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். என்கிட்டே வாருங்கள், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த பாடுகளிலிருந்து இளைப்பாறுதல் தருகிறேன். அதற்கு பதிலீடாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னுடைய நுகத்தை உங்கள் தோள்களின் மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கூப்பிடுகிறார். அவருடைய பாடுகளை, அவருடைய சுமையை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாரங்களை, பாடுகளை அவர் மேல் வைப்பது. எசாயா 53வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாராம். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம். எல்லா பாடுகளையும், அது பாவத்தின் நிமித்தம் வந்த பாடானாலும் சரி, நம்முடைய புத்தீனமான செயல்களின் நிமித்தம், வார்த்தைகளின் நிமித்தம் வந்த பாடானாலும் சரி, அது எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வாராம். அதுக்கு பதிலாக அவருடைய சுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அவருடைய சுமை லகுவா இருக்கிறது, அது உங்களுக்கு பழுவாக இருக்காது, பாரமாக இருக்காது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழைப்பை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த பவனி போவதற்கு முன்பாக சீஷர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்கள். அங்கே போகும்பொழுது அங்கே வழி சந்தியிலே கட்டி இருக்கிற ஒரு கழுதை குட்டியை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அருகே நிற்கிறவர்கள் அதை போக விடுவார்கள். அது ஆண்டவருக்கு என்று சொல்லும் பொழுது அதை விட்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல் அவர்கள் போய் அவர் சொல்லி இருக்கிறபடியே கண்டு அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டு அது பவனி போனது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டு போவதற்காக அதன் கட்டுகள் அறுக்கப்பட்டது. சூழ நிற்கிறவர்கள் அதை அறுக்கக்கூடாதபடிக்கு அதை காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கட்டுகளை கழற்றக்கூடாதபடிக்கு அதை சுற்றி நிற்கிறார்கள். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் விட்டு விட்டார்கள். அதே போலதான் உங்கள் வாழ்க்கையிலையும் பாடுகள், கஷ்டங்கள் உங்களை நெருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு காரியம், கர்த்தருக்காக அவருடைய பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களை சூழ இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுந்து போகும். கட்டப்பட்ட நிலையிலே உங்களை காவல் காத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகி போகும். கட்டுகளை அறுப்பட்டவர்களாக கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்வது லகுவானது. கட்டப்பட்டிருந்த அந்த கழுதைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடந்து போவது லகுவாக இருந்தது. அதே போலதான் உங்கள் வாழ்க்கையிலையும் பாடுகள் உங்களை எந்த பக்கமும் நகரக்கூடாதபடிக்கு அடைத்து போட்டு இருக்கிறது. விடுதலை இல்லாமல் கண்ணிலே சிக்குண்டவர்களாக நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் சுமையை தோள் மேல் நீங்கள் ஏற்றுக்கொள்வது. அவருக்காக பாடுகளை சகிக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பது. அது மகிமையானது, பிரீதியானது. கர்த்தருக்காக பாடுபட்ட எவரும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், சோர்ந்து போனோம் என்று சொல்ல மாட்டார்கள். அது அவர்களுக்கு லகுவாகவே இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் போய் அவருடைய பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வேதத்துல நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மார்க் 5வது அதிகாரத்துல ஆண்டவர் கதரேனருடைய கடற்கரைக்கு போகிறார்.
அங்கே ஒரு மனிதன் எல்லா விதத்திலையும் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறான். மனிதர்கள் அவனை அவிழ்த்து விட முயற்சி செய்த பொழுது முடியவில்லை. சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். அவன் அறுத்து போட்டு பிசாசின் கட்டுகளுக்குள்ளாலேயே இருந்து கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு கல்லறைகளிலே கிடக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை தேடி போய் அவனை விடுதலை ஆக்குகிறார். அவனுக்குள்ளால இருந்த ஆவிகள் கேட்கிறது, எங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, இவனை நாங்கள் பாடுபடுத்த வேண்டிய நாட்கள் இன்னும் இருக்கிறது, அந்த பாவத்தை நிமித்தம் அந்த தண்டனை இன்னும் பூரணமாக சரியாகவில்லை, இவனை நாங்கள் இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டியது இருக்கிறது, எங்கள் காலத்திற்கு முன்னாலேயே நீர் வந்து விட்டீரா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அதட்டி விட்டு அந்த மனிதனுக்கு இப்பொழுது எல்லாம் சுகமா இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் உம்மோடு கூட இருக்கிறேன். பிசாசோடு வாழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் எவ்வளவு இன்பமானது, கூடையே வாழ்வது எவ்வளவு ஆசீர்வாதமானது என்று சொல்லி அந்த மனிதன் கேட்கிறான், உம்மோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ போய் ஆண்டவர் உனக்கு மனதிறங்கி செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி நாட்டிலே நீ பிரசித்தம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் அற்புதத்தை செய்த பொழுது அந்த ஜனங்கள் தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி இயேசுவை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இந்த மனிதன் போய் பிரசங்கித்து முடித்த பிறகு அடுத்த தடவை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுமையை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் பண்ண முடிந்தது. இதுதான் கர்த்தர் உங்களிடமும் எதிர்பார்க்கிறது. அவருக்காக நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும், அவருக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்யும் பொழுது, கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்கும் பொழுது அவருக்காக நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியது இருக்கிறது. அவருடைய சுமையை உங்கள் தோள் மேல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் சுமை லகுவாக மாறும். உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகும். கர்த்தருக்காக ஒரு சின்ன காரியத்தை செய்து பாருங்கள், பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு அதனால் வரும். ஆண்டவருக்காக உங்கள் வலது காலை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்களானால் முன்னால் வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்காமல் முன்னோக்கி நடந்து பாருங்கள். கலப்பை மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை சின்ன கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் கூட கர்த்தர் தாங்கிக் கொள்வார். அவர் உங்களோடு கூட இருப்பார். அவரோடு கூட பாடுகளை சகிப்பது லகுவானது. அவரோடு கூட பாடுகளை நாம் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதை கேட்கிற நீங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள். என்ன காரியத்தை நீங்கள் செய்யும்படி கர்த்தர் உங்களை ஏவிக்கொண்டே இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அவருக்கு வேண்டும். உங்களுடைய காரியங்கள் அவருக்கு லகுவானது. அவர் அதை எடுத்து போடுவார். உங்கள் யோசனைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு ஆண்டவருக்காக நான் வருகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த விதத்திலையும் வெளியே வரக்கூடாதபடிக்கு பிசாசுகளினால் கட்டப்பட்டு பிசாசினால் அலக்களிக்கப்படுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை அந்த குடும்பத்துல இறங்கட்டும் ஏசப்பா. பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிற விபரீதமான போக்குகள் கலங்க பண்ணி கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தை விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அந்த போக்குகளில் இருந்து கத்தாவே அந்த அசுத்த ஆவிகள் தேவ கிருபை அப்படிப்பட்ட குடும்பங்களின் மேல் இறங்குகிறது. ஏசப்பாவிட உங்களை தாழ்த்தி சொல்லுங்கள். வாலிப காலத்திலே நான் அபிஷேகத்தை பெற்றவன், அபிஷேகத்தை பெற்றவள், கர்த்தரை மறந்து போனதினால் தான் இந்த பாடு என்று உங்கள் இருதயம் உங்களை உணர்த்துகிறதானால் கர்த்தர் உங்களுக்கு நியமித்த அந்த வேலையை செய்ய ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களோடு இடைப்பட்ட அந்த காரியங்களை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தோண்டும் அப்பா. பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் பெரியவர்கள் மேலும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு ஊழியம் செய்யும்படி சுயாதீனமாய் உமக்காக வாழும்படி இந்த கட்டுகளை எல்லாம் அறுத்து போடும். தெளிந்த புத்தியை கட்டளையிடும். ஆசீர்வதியம்ப்பா, ஆசீர்வதியம். சகல மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை